இங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. எதுக்காக இந்த ஒரு அவசர மீட்டிங்னா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நமக்கு கடல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரம்மாண்டமான மிருகத்தோட எலும்பு கூடு வந்து கிடைச்சது. நம்ம இந்த மிருகத்தோட எலும்பு கூட கண்டுபிடிச்சப்போ இதோட தசைகள் முழுசா பாதுகாக்கப்பட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தசைகள் காணாம போயிருக்கு. நம்ம சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த தசைக்குள்ள இருந்த விஷயம் உயிரோட தான் இருந்திருக்கணும், இப்போ அது தப்பிச்சு போயிருக்கலாம் சொல்லிட்டு. இது இந்த மாதிரி மிருகத்தால நம்ம நகரத்துக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம். அதனால எல்லா படைகளும் எப்பவுமே தயாரா இருக்கணும். அதுக்காக தான் அவசர மீட்டிங். அட என்னது இது? இது இடமே திடீர்னு நடுங்குது. யாரும் நம்மள தாக்குறாங்க போல இருக்கு. ஆபீசர்ஸ் சீக்கிரம் அதுக்கு போயிட்டு வெளியே என்னன்னு பாருங்க. என்ன சத்தம் இது? பாப்பா என்னடா இது? வெயில் இப்படி மண்டைய பொழக்குது. கேஸ் ஆன் பண்ணோடனே தானாவே இப்படி பத்திக்கின்னு கொழுந்து விட்டு எரியுது. இப்படியே போச்சுன்னா கருத்து போயிடும் போல இருக்கே. ஆஹா, இப்போதைக்கு சமைச்சா வேலைக்கு ஆகாது. இந்த கேஸை மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஏசியை போட்டுவிட்டு போயிட்டு உலக செய்தியாச்சும் பார்த்து நம்ம அறிவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வளர்த்துப்போ. வா முடியல, பேசாம ஊட்டி கொடைக்கானல் எங்கே போயிட வேண்டியதா? போடுறா நம்ம டிவியை. பிரேக்கிங் நியூஸ். நேற்று ராத்திரி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் நம்ம லாஸ் சாண்டோஸ் நகரத்தை தாக்கி இருக்கு. அதோட கை தடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய கை தடமா இருக்கு சொல்லிட்டு. இந்த ஒரு மான்ஸ்டர் தாக்க போது அந்த மான்ஸ்டரை ரோட்ல இருந்த ஒரு நபர் தாக்கியதாகவும் கோவத்துல அந்த மான்ஸ்டர் அவரை தூக்கிட்டு போனதாகவும் பாத்தீங்கன்னா பார்த்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த நபரோட வண்டி. இந்த வண்டியை நாங்க செக் பண்ணி பார்க்க போது இந்த வண்டியோட சொந்தக்காரர் பேரு டிராவர் பிலிப்ஸ் எங்களுக்கு தெரிய வந்தது. மான்ஸ்டர் தூக்கிட்டு போன அவரு என்ன ஆனார் சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா பல மக்கள் நகரத்தை விட்டு வெளியே நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே மக்கள் அனைவரும் ஜாக்கிரதையா இருங்க. அட என்னடா இது? அந்த மிருகம் நம்ம டிராவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இவனுக்கு ஏங்க இந்த வேலை? சும்மா இருந்த மிருகத்தை உசுப்பேத்தி விட்டு அனுப்பி மாட்டிக்கிட்டான். அவரை உயிரோட இருக்கானா இல்லையா தெரியலையே. உயிரோட தான் கண்டிப்பா அவனை காப்பாத்தியே தீரணுங்க. அந்த மிருகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நம்ம குருஜியை பார்க்கறது தான். நம்ம குருஜி இங்கேருந்து தூரத்தில் இருக்கிற பீச் ஓரத்தில் பார்த்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ முதல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரை பார்ப்போம். ஊர் வழியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாதுங்க. ஏன்னா அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா ஊடே அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மலைப்பகுதி வழியாக காட்டு வழியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனால் இவ்வளோ பெரிய மிருகம் திடீர்னு ராத்திரி எங்கேருந்துங்க வந்தது? என்ன எதுனே தெரியல. அது எது வேணா இருக்கட்டும், எப்படியாம பார்த்தீங்கன்னா டவரை காப்பாற்றியே தீரணும். நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோக்கு சின்ன ஐ20 பதினே ஏற்றி விட்டுருங்க. ஏன்டா அங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருக்கா, அவனை காப்பாற்றிட்டு சப்ஸ்கிரைப் கேட்குறியா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டால் தான் அந்த ட்ரவர் மண்டையை காப்பாற்ற முடியும். அதனால சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டைப் ஏற்றி விட்டுருங்கப்பா. வந்துட்டோங்க. இந்த இடத்துல தான் பார்த்து எங்க குருஜி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த உச்சி வெயில எப்படிதான் இங்க உட்காந்துட்டு இருக்காரு தெரியல. கேப்பா எவன்டா அது கண்ட குப்பையில வெளியில போட்டு வச்சிரு. வழி நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். அடே வழிய விட்றா, எனக்குனே வருவீங்களா? பா அடிச்சு தூக்கிட்டேன். நம்ம கார் வேற பார்த்தீங்கன்னா கரையாயிருச்சே. உட்காந்துட்டு இருக்காரு குருஜி. ஆனா இந்த உச்சி வெயில எப்படிங்க இவரு இந்த மாதிரி ட்ரெஸ் போல பாறை மேல உட்காந்துக்கிட்டு இருக்காரு? ஐயா குருஜி, பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன நடந்தது தெரியுமா? வா பிராங்க்லின் வா, எல்லாமே எனக்கு தெரியும். ஊருக்குள்ள ஒரு கொடிய மிருகம் அட்டுழிய பண்ணிக்கிட்டு இருக்கு. அது உன் நண்பர் டிராவரை கடத்திக்கிட்டு போயிருக்கு, சரியா? ஆமா, என்ன நீங்களும் நியூஸ் பாத்தீங்களா? நான் நியூஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிராங்க்லின், நான் என் நெற்றி கண்ணில் பார்த்தேன். என்னது நெற்றி கண்ணா? சரி எதுல வேணா பார்த்துட்டு போங்க. அது என்ன மிருகம், எங்கிருந்து வந்தது, முக்கியமா இப்ப டிராவர் உயிரோட இருக்கானா இல்லையா, எனக்கு அதுக்கான பதில ஒண்டி சொல்லுங்க. உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உன் நண்பன் உயிரோட இருக்கானா சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆமா இன்னும் உயிரோட தான் இருக்கான். அந்த மிருகம் அவனை கடத்திக்கிட்டு போகுது. அந்த மிருகத்தோட கையை கடிச்சு அவன் தப்பிச்சிட்டான். என்னது, மிருகத்தோட கையை கடிச்சிட்டானா? சரி இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் நம்ம ஊர் பீச்சில இருந்து சுமார் ஒரு 1/2 மைல் தூரத்துல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தான் இருக்கான். நீ உன் நண்பனை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த மிருகத்தை நீ கொல்லணும். ஐயா, அவனை காப்பாத்துறதுக்கும் அந்த மிருகத்தை கொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சம் சொல்லுங்க. உன் நண்பன் எங்க இருந்தாலும் சரி, அந்த மிருகம் அவனை சும்மா விடாது. நீ அவனை முழுமையா காப்பாத்தணும்னா அதுக்கான ஒரே வழி, நீ அதை கொல்லணும். எப்படி நான் கொல்றது? அதுதான் அவ்வளவு பெருசா இருக்கே. அதுக்கு உனக்கு ஒரு விசேஷ வெப்பன் தேவைப்படும். உன் நண்பன் இருக்கான்னு நான் சொன்ன பத்தியா தீவு, அந்த தீவுல ஒரு டிராகன் இருக்கு. என்னது டிராகனா? என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த தீவுல ஒரு டிராகன் இருக்கு. ஆனா பயப்படாத, அது ரொம்பவே நல்ல டிராகன் தான்.
அந்த டிராகனை நீ உன்னோட கட்டுப்பாடத்துக்கு கொண்டு வந்துட்டினா அது உனக்கு ஒரு விசேஷமான ஈட்டியும் ரெக்கையும் தரும். அதை வைத்து நீ அந்த ஒரு கொடிய மிருகத்தை சாவடிச்சிடலாம். இதுதான் அதுக்கான ஒரே வழி பிராங்க்லின். என்னடா இது, இப்போ நான் போயிட்டு டிராகனை வேற கண்டுபிடிக்கணுமா? சரி குருஜி, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் இப்போவே கிளம்புறேன். நில் பிராங்க்லின் நில், அந்த தீவுக்கு போகிறதுக்கு நானே உனக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணி தரேன். வானத்தில் பார், ஒரு பறவை பறந்து வருது பத்தியா, இது உன்னை அந்த தீவு கூட்டு போவோம். யோ குருஜி, இது என்ன அந்த தீவு கூட்டு போமா? நம்புற மாதிரியா இருக்கு. என்னடா இது, பூசுன்னு தூக்கிடுச்சு. பார்த்து பார்த்து, புறா புறா, வாழ்க்கையிலே புறா மலையர்கள் சவாரி பண்ற ஒரே ஆள் நம்மளதான் இருக்கும் போல இருக்கே. ஐயா, இது ஒரு மிலிட்டரி பேஸ் நோக்கி போதே. புறா புறா, ரைட்டு போ லெஃப்ட்ல போத. மிலிட்டரி பேஸுக்கு வேண்டி போனே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் பிரியாணி போட்டுருவானுங்க. அப்படிதான் என்ன கவுத்துறாத. என்னடா இது, கடைசியில புறாலையே சவாரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த குருஜிக்கு வேற வண்டியே கிடைக்கலையா? சரி, அண்ணனை கொஞ்சம் அழுங்காம குலுங்காம அந்த தீவு கொஞ்சம் போய் விட்டுறாசா. ஐயா, இது வேற என்னடா, அது மேலே கீழே ஆட்டி போயிட்டு இருக்கு. தப்பி தவிர கீழே விழுந்தோம்னா நம்ம அழகான முகம் டேமேஜ் ஆகிடும் போல இருக்கே. ஆட்டாத. ஓகே, பீச்சு கிட்ட வந்துட்டோம். இங்கிருந்து ஒரு 1/2 மைல் தூரம்னாரு. இது போற அதை பார்த்தா டக்குன்னு போயிடுவோம் போல இருக்கே. இதுல வேற சீட் பெல்ட்டும் இல்லை, பிடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆடாத. ஆனா இது எப்படிங்க நம்ம வீட்டை வச்சுக்கின்னு இவ்வளோ தூரம் பறந்து வருது எனக்கு தெரியல. அதுதாங்க அந்த தீவு. அந்த தீவில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரவர் இருக்கான். அவனை நம்ம மெதுவாக கூட கண்டுபிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எதுனா டிராகன். இந்த தீவில் ஏதோ டிராகன் சுற்றுறது குருஜி சொன்னாரே, அந்த டிராகனை கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கிட்ட இந்த விசேஷமான அந்த ஒரு ஈட்டியும் விங்ஸையும் வாங்கிட்டோம்னா அந்த புதுசாக வந்திருக்க மிருகத்தை கழுத்தாமட்டே தட்டி பற்றின ஓட விட்டுறலாம். என்ன பண்ற? கீழே போ. என்னடா இது, கீழே போ சொல்ல மேலே போயிட்டு இருக்கே. புறா, காது கேக்குதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, மறைச்சு போச்சுடா. ஐயா, பயங்கர வடி வாங்க போற. கரெக்டா தண்ணி லாண்டிங்க போட்டுரும், இல்லை அவ்வளோதான். போ. டேய், என்னடா இது, அந்த இடத்துலயே மறைஞ்சு போயிடுச்சு அது பாட்டுக்குன்னு. ஒரு குருஜியோட பவர் கிவர் போயிருச்சா? நல்ல வேலை, தண்ணியில வந்து விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம். தப்பி தவிர இந்த மண்ணில் கிண்ணில விழுந்திருந்தா என்னங்க ஆகிறது? நம்ம அழகான முகம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். அழகா இப்போ நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க பண்ணுங்களா இருந்தால் மறக்காம இந்த லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போட ஒரு லைக் வந்து சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்கிட்ட வந்து ஃப்ளேர் கன் இருக்குங்க. அந்த ஃப்ளேர் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வானத்தில் வந்து ஷூட் பண்ண போகிறேன். அதை நம்ம ஷூட் பண்ணுற விதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த டிராகன் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வரும். அப்போ அதை எப்படியாவது நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அந்த ஃப்ளேர் கன்னை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த ஒரு பாறைக்கு மேலே ஏறி நின்று நம்ம கிட்ட இருக்க ஃப்ளேர் கன்னை வச்சு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த டிராகன் இந்த தீவில் எங்கே இருந்தாலும் சரி, என்ன இது சொல்லிட்டு தேடி வரும். அந்த கேப்பில் எப்படியாவது அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா சரி, இல்லைனா அந்த டிராகனுக்கு நம்ம தான் இன்னைக்கு டின்னரு. இந்த ட்ரெவர் ஒண்டியும் மாட்டாமல் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குமா? நடந்து முடிஞ்சிச்சு. இதை எனக்கு மேலே அதை பற்றி பேசி இந்த பிரோஜனமும் இல்லை. இப்போ இந்த ஃப்ளேர் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். இந்தா வாங்கிக்கோ, மறுபடியும் வாங்கிக்கோ. டிராகனே வெளியே வா. எங்கேயாவது வெளியே வருதோ பாருங்களேன். நம்மளும் நம்ம கிட்ட இருக்க ஃப்ளேர் கன் வச்சு மானாவரியாக வான சுட்டுன்னு கிடக்கிறோம். ஆனால் டிராகன் அளக்கணும். ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்து கிந்து போயிச்சோ, யாரா இவன் முரட்டாளாக இருக்கா சொல்லிட்டு இருக்கும். டிராகன் எங்கே இருந்தாலும் வெளியே வாங்க, உங்களை நான் அடிக்க மாட்டேன். ஜூஜு வேணா பேசாமல் 2 பேக்கெட் பிஸ்கெட் வேணா வாங்கி போட்டு பார்க்கலாம், அப்பயாவது வெளியே வருதான்னு பார்க்கலாம். என்னடா இது? இதுதான் டிராகனா? வேணா விட்டுரு. என்னடா இது, பூசுக்குன்னு எங்கே தூரம் வந்துடுது, பொக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிருச்சு. இப்போ எப்படியாவது நம்ம பிடிக்கணுங்க. எஸ், இதுதான் நமக்கான சான்ஸு. இப்போ எகிரி ஒரே அப்படி பிடிக்கிற மட்டும் பாருங்க டிராகனே, நான் அவனை பிடிச்சே தீருவேன். டிராகன் இப்போ நம்ம பிடிக்கிறோமா இல்லை நம்மள டிராகன் பிடிக்க பார்த்துலையே போச்சுடா. டிராகன் தான் நம்மளை பிடிச்சிது, நம்ம அதை பிடிக்கல. இப்போ எப்படியாவது நம்ம வந்து கண்ட்ரோலை கொண்டு வரணும். நெருப்பு கக்காத, தப்பா பிடிச்சி இழுத்துறோம் போல இருக்கே. அப்படிதா. எஸ், பூர்வலியா இந்த டிராகன் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த பீச்சில் ஏகப்பட்ட கப்புள்ஸ் இருக்காங்க. இந்த டிராகனை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கப்புள்ஸ் எல்லாம் பயமுறுத்தி பார்த்தீங்கன்னா தருத்தி உள்ள. ஓடி போங்கடா. இங்கே இருந்தீங்க என் டிராகனை வச்சு கொளுத்திடுவேன். இந்த டிராகனும் நம்மள மாதிரி முரட்டு சிங்கிள் போல இருக்காங்க பாருங்க. கப்புள்ஸை பார்த்தோன்னே வெறித்தனமாக நெருப்பு கக்குது. என்னடா இது, கேவலமான சத்தம் கேட்குது. அப்போ அந்த மிருகம் வந்துருச்சா? எங்க அந்த மிருகம் ஆளக்கானோ? இதோட அது இதுக்கு பல்லு தேய்கிற பழக்கமே இல்லைங்க. நாத்தை பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்குதே. என்ன பண்ற? இது பேசாமல் என்ன பண்ணலாம், எப்படியே தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டு போயிடலாம். டிராகனு, நீ எதோ வெப்பனை தருவ அந்த குருஜி சொன்னது, சீக்கிரம் என்ன கூடு. அந்த மிருகம் வந்துட்டு கிட்ட வந்தது, 2 பேருக்கு அதையும் முடிஞ்சுது. ஐயா, என்னடா இது வெப்பனை தரப்ப ஒன்றும் தர மாட்டேங்குது. வெயிட் அ மினிட்.
இந்த மிருகத்துக்கு நீச்சல் தெரியாதா? நல்லதா போச்சு, தண்ணியில் சமாதி கட்டிடலாம். ஆனால் அதுக்கு இந்த டிராகனும் கொஞ்சம் நமக்கு உதவி பண்ணோம். ஏன்னா வெப்பனை தர சொல்லிட்டு பார்த்தா அந்த மிருகத்தை பார்த்து துண்டக்கான துணியை கூட பயந்து ஓடுதே. ஏதோ ஈட்டியா ரக்கியா இருக்கு அந்த குருஜி சொன்னார்ல, அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கூடு. அண்ணா வந்து இது கதையை வந்து முடிச்சிடுறேன். இங்கே பேர் தண்ணிக்குள்ளலாம் போகாத, என்னால் ரொம்ப நேரம் தம் கட்ட முடியாது, மேலே போய் தோலை. ஐயா இந்த டிராகன் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. ஏய் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், முதல்ல ஒரு போட்டு பார்க்கலாமா? இந்தா வாங்கிக்கோ. ஐயோ கோவம் வந்துருச்சு முதுகில் அடிச்சோடனே. ஏய் வேணாம், நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். நான் வேணா கொஞ்சம் லைட்டாக முதுகு வந்து தேய்ச்சி விடுவோம். அடித்ததுக்கு போச்சுடா, முதுகில் அடிச்சது கோவம் வந்துருச்சுங்க. அப்படி தண்ணியில் போட்டுருச்சு. ஏய் வெயிட் அ மினிட், தண்ணியில் போட்டாலோ நமக்கு ஈட்டியை கொடுத்துருச்சு, ரக்கையை கொடுத்துச்சுங்க. இதுதான் அந்த குருஜி சொன்னார், டிராகன் கிட்டேருந்து நமக்கு ஈட்டியோ ரக்கையோ கிடைக்கும் சொல்லிட்டு. இப்போ இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டர் கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஒரு தண்ணிக்குள்ளே தான் இருக்கா. இப்போ எப்படி இதை அடிக்கிற மட்டும் பாருங்க. உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு போடு. மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காகாது என்று சொல்லு. ஒரு பந்தை நீருக்குள் மூழ்கிதான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலடா. நம்ம அடிக்குது செத்து போயிச்சா இல்லை பாடின பாட்டை தாங்க முடியாமல் செத்து போயிச்சா தெரில. ஆனால் அது சாப்டர் க்ளோஸுங்க. இங்கே பாருங்க, அந்த பாறையிலே போய் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. எனக்கு என்னமோ பாட்டு பாடத்தை கேட்டு தான் கீழே விழுந்து கேலையாச்சு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இந்த ஒரு மான்ஸ்டர் தொல்லை இனிமேல் நமக்கு இல்லை. இப்போ போயிட்டு அந்த ட்ரவர் பைப்பையிலே வந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் போதுங்க. அவ்வளோதான், இது தண்ணியிலே பார்த்தீங்கன்னா வந்து சமாதி பற்றி கட்டியாச்சு. இதுக்கு மேலே எவனோ இதை தோண்டி கிண்டி எடுக்காமல் இருந்தால் சரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நிறைய GTA 5 கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சா சேனலில் போட்டிருக்க ஓல்ட் வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ஆல்ரெடி போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.